வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் கேவி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிட்நைட் நூடுல்ஸ் அதுதான் பார்க்க போறோம். கசின் கூட தான். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா போகுதுனால பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டில்? ஆமாம். அதுதான் இந்த நூடுல்ஸ் கேம் வந்து கெத்தாக இருக்கும். காலைல ஷார்ட்ஸ் போட்டவங்களாம் 50 யூஸுங்கெலாம் தெரியும். என் புது ட்ரெஸ்ஸு 40 இது ரோப்ளாக்ஸ் போயிட்டே நினச்சிக்காதீங்க. அதுதான் தெரியலையே வச்சுக்கோங்க. ஏதோ ஃபஸ்ட்டு உள்ள வந்துட்டு என்னதுன்னா சரி ஒர்க்கிங் அந்த நைட் ஷிஃப்ட்டு நூடுல்ஸ் நைட் ஷிஃப்ட் இப்போ நம்ம பண்ணுறோம். ஓகேவா? புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போது நூடுல்ஸ் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களே அப்போ வந்து ஒரு கில்லர் சுற்றுறான். அதே தான், கில்லர் தான். அதாவது மிட் நைட் மூவிஸில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே தான். அவன் கில்லர் கிடையாது, அவன் பிச்சைக்காரன், நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற. ஆனால் பேய் வேற. ஆனால் வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அந்த இதில் எப்படி மூவிஸில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான்ல, மூவிஸில் ஒரு பிச்சைக்காரன் சட்டத்தில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். இந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மிட் நைட்லேயே 10வது கிரியேட் பண்ண கேம்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. கரெக்டு தானே? அவங்க கிரியேட் பண்ண 10வது கேம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பிடிக்கலன்னா வேறு ட்ரை பண்ணலாம். அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான் திமிரு. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியோ ஆன் பண்ணுங்க, லாக் ஆன் இட். ஓ இருங்க இப்போ தான் எனக்கு புரியுது. என்னன்னா நான் சொல்ல மாட்டேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு கில்லர் இருக்கான் மக்களே. அவன் வந்து நைட் ஷிஃப்டில் வேலை பண்ணுறவங்களாம் கொல்லுவான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லாக் பண்ணிடணும் எல்லா டோரையும். இப்போ நம்ம வந்து அந்த நாய் எழுப்பி விடணும். அந்த தூங்கிட்டு இருக்கான்ல, பொட்டுன்னு கண்ணத்துல என்ன பிரியா கட்டத்துல. ஆமாண்டா, ஸ்லாப் இல்லை, வேக்கப்புன்னு காய்ச்சானால குத்துச்சு. எனக்கு பட்டுன்னு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வீடியோ வரும். என்ன வீடியோனா என் கசின் கூட. கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, எடிட் வேறு பண்ணணும், டைம் இல்லை, மைக்கில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிறான்னா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? சுற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்கிட்ட என் பக்கத்தில் வந்து அப்புறம் வந்து தீபாவளி பட்டாசு அன்பாக்சிங்லாம் நான் பண்ண போனேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அது ஜோரோ தமிழ் கேமிங்கில் தான். இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ வரும். இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன், 13 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு ஒரு கிளிப் எடுக்கிறோம், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஒரு வீடியோ வரும். அதுவும் கிராக்கர்ஸ் வெடிச்சு. அது என்னென்னா என்கிட்ட பழைய கிராக்கர்ஸ்லாம் இருக்குது, அது நான் வெடிக்க போகிறேன் தீபாவளி முன்னாடி நாள். என்னன்னு கேட்டால் நம்ம தலைவன் பிஜிலி. ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே வருவோம். இப்போ வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நீ அந்த சைட் பார்த்து. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட போவான் ஓட்டாங்க நாய் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா என்ன பிரியா பண்ணுறேன்னு டேபிள் கிட்ட. நானா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால். இந்த மிட் நைட் மோட்டலில் வரவன். ஆமாம், சரி ஓகே, நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட, நீ பாயில் பண்ணி கொடு. ஆமாம்மா, நைஸாக நம்ம பார்த்தாச்சு. நான் மிட் நைட் மோட்டல் ஆமாம்மா, அது கூடிய சீக்கிரம் வந்துடும் கேம் பிளே. கரெக்டாக? சாட்டர்டே, வர சாட்டர்டே. எஸ், ஆமாம், மிட் நைட் மோட்டல் வந்துடும். மிட் நைட் மோட்டல் போட்டுடலாமா? அது பயம் இருக்காது தானே? நம்ம முன்னாடி ஆட்டும். இது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை. மோட்டல் வந்து ஆல்ரெடி ஆட்டும். இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை. கரெக்டா? ஆமாம். இப்போ நான் பாயில் பண்ணி கொடுத்துட்றேன், நீ அங்கேயே இரு. சரி, நான் கொடுத்துட்டேன் பிரியா, கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் வந்து 5 ஹியர் யூ கோ அப்படின்னு சொல்கிறேன். டேக் பண்ணி அண்ட் ப்ளேஸ் பண்ணி பண்ணிடு. சரி ஓகே. ஆனால் அவன் எங்கே போகிறான்னு பார்க்குறேன். எங்கே போகிறானா பிரியா? இங்கேயே சுற்றுறான் பிரியா அவன். அப்பனா அவனோ தெரியலையே எனக்கு. பிட்டு கேஷன்
இன்னும் பிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணலையா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா என் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் கசின்க்கும் ட்ரெஸ் மாற்றிடலாம். பிக்கப் ஃபோனு. ஐ எம் ஆன் மை வே குக்கிங் சம் நூடுல்ஸ் ஃபார் மீ. அதாவது ஒருத்தன் வந்துட்டுருக்கான், நான் நூடுல்ஸ் குக் பண்ண சொல்கிறான், நான் பாயில் பண்ணிடுறேன். நீ அவன் அப்படியே வெயிட் பண்ண, அவன் வந்தானா இது ஆர்டர் டேக் பண்ணுறது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி வச்சு என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்டு எனக்கு ஜம்ப் ஸ்கேர் காட்டுது பிரியா, என்ன பண்ணலாம்? இரு பொறுமையாக பார்க்கலாம். நான் வெளியே போயிட்டு வச்சுட்டேன். ஓகே, வெளில போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுவான் கிளாக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால். இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அவங்க வரத்துக்காக. இப்போ பிரியா என்ன ஹேன்னு ஒரு பொண்ணு பேசுது, எங்கேருந்து பேசுது தெரியல. அந்த பொண்ணு பார்க்க வெளில நிற்குது. ஓ, என்ன திடீர்னு வெளில நிற்குது? வெளில போய் பேசணுமா? பிரியா நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் போயிட்டு பேசிட்டு வரேன். சரி நான் வந்து வெளில போயிட்டு பேசுவோம். ஓகே, பேசிட்டோன்னு ஐ சா த creepy மேன் சரௌண்டிங் ஹியர். நீ சுற்றாம எவ்வளோ ஒரு creepy guy. Oh, you should also know that this guy is killer. இவன் கில்லரா guy, creepy guy. இந்த பையன் கில்லராக இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து நல்லவனாக தான் இருக்கான். அவன் நல்லவனே, எல்லா இதுலேயும் அவன் தான் நல்லவனா. ஆனால் அவன் தான் போஸ்டரில் போட்டிருப்பாங்க, ஆனால் அவன் தான் நல்லவனாக இருப்பான். கரெக்டு தானே? ஆமாம். அதே மாதிரி தான் மிட் நைட் மோட்டர்லேயும் அவனை தான் போட்டிருப்பாங்க போஸ்டரில் வில்லன் மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு வில்லன் தான் வரும், அது நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். பிக்கப் பேனர். நான் வந்து ஹேமர் எடுத்துகிட்டு வரேன். ஹேமர் எடுத்தாச்சு. இப்போ creepy boy ஐயோ திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் வேறு ஆயிடுச்சு. ஐயோ என்ன சொல்கிறானோ, ஹோ ஜஸ்ட் கிளிக் அப் ஆன் த பர்கர் வேணுமா? நான் கேட்குறேன் வந்து பர்கர் இங்கே இல்லை, நூடுல்ஸ் கடைன்னு சொல்கிறேன். பர்கர் எதுக்கு கேட்கணும்? லுக். அதுக்கப்புறம் வந்து உள்ள போனாங்க. வெண்டிங் மிஷினா? ஃபிக்ஸ்டா வெண்டிங் மிஷின் வெளியே இருக்கு. வெண்டிங் மிஷின் என்ன பண்ணலாம்? ஏன் நீ இங்கே நான் போய் வெண்டிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். வெளில வேற இருக்குது, வெளில தான் அந்த கிரீப்பி காய் வேற சுத்துறான். ஆமாம். இங்கே இருந்த நீ ஏன் கூட வந்துடுங்க. சரி நீ தானே வர சொன்ன. நான் இப்போ சொன்னேன். சரி விடுங்க, நாம 2 பேரும் இருக்கலாம். நான் இப்போ வந்து டெத்தா ஆட போறேன் தைரியமா. அதாவது எப்படின்னா பிரியா பக் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் டோர் கிட்ட போயிட்டு வரேன். இப்போதான் இது வச்சு ஏன் அந்த ஜன்னல் கிட்டே பார்த்துட்டு எனக்கு ஏன்னா அந்த மூவிஸில் வந்து ஜன்னலாண்ட தான் வந்துச்சு. ஓ அதனால எனக்கும் அந்த ஜன்னல் அந்த நடுவில் மட்டும் லைட் ஆகுது, சுற்றி டார்க் ஆகுது. எனக்கும் அது பேய் ஜன்னலாண்ட தான் வரும்னு நினச்சின்னா போலீஸ் வந்துட்டான். ஐயோ சரி இவன்கிட்ட ஹெல்ப் கேட்போண்ணா. நீ என்ன பண்றீங்கன்னு பார்த்தா தெரில. அந்த நாய்க்கு நூடுல்ஸ் இது பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கில்லர் இருக்கானா இங்கே? போலீஸே இந்த நாய் இதுக்கு இப்போ உள்ள வரணும். சரிலையே செக் பண்ண வரான். சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு உள்ள வந்து சொல்லிட்டு போறான், இங்கேதான் எங்கேயும் சுத்துறான். இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு கூட creepy guy இருக்கான், உஷாரா இருங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட் பண்றவங்க தான் சாவடிப்பேன். ஆமாங்க சார், நைட் ஷிஃப்ட் பண்றவங்க சாவடிப்போம். ஏன் நைட் ஷிஃப்ட் பண்றவங்க தான் டேஸ்டியா இருக்குமா? இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் தனியாக பண்ணுறவங்களாம் சாவடிப்பான். நான் பயந்து மங்கி மேலே உட்காந்துட்டேன். இதேமாரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்ததுன்னா டக்குன்னு போலீஸ் கால் பண்ணுறாங்க. எதுவுமே யோசிக்காதீங்க, போலீஸ் டக்குன்னு கால் பண்ணுறேங்க. நீங்கள் தனியாக ஒரு நைட் ஷிஃப்ட் இப்போ ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்களை மட்டும் தான் தனியாக வைக்கிறாங்க, இப்போ நீ மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பி சவுண்டு கேட்டுச்சுன்னா எதுவுமே யோசிக்காதீங்க. இது நம்ம வேறு எவனாவது பிச்சைக்காரனாக இருப்பான், இல்லை க்ளீன் பண்ண வந்திருப்பாங்க, யாருமே யோசிக்காதீங்க. டக்குன்னு எடுத்து ஃபோன் எடுத்து பண்ணுறீங்க, எல்லாம் உங்களுக்கு தான் ஆபத்து. கண்ணாடி ஒருத்தன் உடச்சிருக்கான் நம்ம பேசிகிட்டு இருக்க கேப்பில். ஐயோ உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். ஒய் டிட் யூ பிரேக்
அப்படி நான் கேட்குறேன், ஒய் நீ ஏன் இது பண்ண, ஏ கம் பேக் ஹியர் அப்படின்ற, தொன்னிலாம் கொட்டி கிடக்குது. ஐயோ சரி clean பண்ணு. சரி நான் மாப் எடுத்துக்கிட்டேன், நீ அப்படியே பின்னாடியே மாப் எடுத்துக்கிட்டு வா. இந்த கேம் மட்டும்தான் பக் ஆகலைல்ல, ஆமா ஏன்னா மற்ற கேம்லாம் சூசி பக் ஆச்சு, எனக்கு பக் ஆச்சு, நான் வெளில வந்துட்டேன். சூஷி மாப் பகாட். சூசி மாப் இல்லை, மிட் நைட்டு ஸ்டேஷன் தான் மாப் பக். ஆமாம், இது மட்டும் தான் ஆகலையே. சண்டே நாங்கள் கிட்டத்தட்ட வீடியோ போட ட்ரை பண்ணோம், பேபி சிட்டர் 5 வீடியோ கிளிப் எடுத்துட்டேன். அந்த 5ம் டிஃப்ரெண்ட் கேமு, சுத்தமாக எதுவுமே வரல. இதுதான் நல்லதாக வருது. ஆமாம் ஆமாம், நேற்று வந்து எனக்கு சரியான ஸ்கூல் இருந்ததுனால போட முடியல. இனிமே நாளைக்கு வந்துடும் சரியான ஸ்கூல். இன்னைக்கு வந்து இப்போ பாயில் பண்ணி குத்துருவோம் மில்கை. பிரியா, இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறான்? தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிச்சா தர்றான், நல்லா வாங்குவான் பொழுது. காசு $8. இவன் creepy-ஆ இல்லை பார்க்கறதுக்கு. யுவர் நூடுல்ஸ் லைக் பிச்சைக்காரன் இவன். நூடுல்ஸ் இப்போ இது மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்ட்டு $5 வாங்கிட்டு போனான், கோட்லாம் போட்டுக்குன்னு. நீ பிளேஸ் பண்ணி பண்ணுற, டேக் பண்ணுறேன். சரி அந்த ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாராவது வராங்க. நான் பார்க்குறேன். நீ நான் அப்புறம் திடீர்னு ஜம்ஸ்கேர் ஆயிடுச்சுன்னா அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்போ வந்து இது பண்ணலாம். நீ ஒன்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை வரல, சும்மா தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விண்டோ ஒரு மாதிரி க்ளவுடியாக creepy-ஆ இருக்கு. இப்போ வேற ஒருத்தன் வந்திருக்கான், இவன் நல்லா நினைக்கிறேன். யோ கேன் கெட் சம் நூடுல்ஸ் அப்படின்றான். இவன் நல்லவனா தெரிறான், ரீசெண்டாக நான் அந்த மாதிரி ஃபோட்டோவும் போட்டுனான். அவன் நார்மலாக நான் வந்து பாயில் பே பண்ணி கொடுத்துட்றேன். நூடுல்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுற மக்களே. இப்போ வந்து தட் வில் காஸ்ட் $5ன்றோம். $5.75. தேங்க்யூ இயர் யூ கோ அப்படின்னு நீ எடுத்துக்கோ அப்படின்றோம். இந்த தடவை நான் பண்ணுறேன், டேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி, இல்லை நீயே பண்ணிக்கோ. கெட் தி கேஷ் அண்ட் புட் இட் பாக்ஸில் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், பிக்கப் ஃபோன் வந்து நான் எடுத்துக்கிறேன் பிரியா. சரி ஓகே, நான் எடுத்துட்டேன். யுவர் நூடுல்ஸ் இஸ் யூ ஃபுட் பாய்சனா டீலிங் வித் இட், அதாவது அவங்ககிட்ட டீல் பண்ணுங்க. 0 வாய்ப்பே இல்லை போடா. கைஸ் வந்து கிளியர் இது. ஐயோ மைக் டிஸ்க்கு க்ளீன் பண்ணினா அது டிஸ்கா வாயில் பண்ண விடுங்க. என்ன பேசுறது தெரியல, விடுங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருங்க. லேட்டர் இந்த நைட் ஷிஃப்ட்டு இப்போ 2 o'clock 2 hour 2 hour இங்கே நின்றுக்கிறோம். என் தெரிஞ்சு தூங்கிட்டாங்க நினைக்கிறேன். 2 பேரும் கவுந்து தூக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் நினைக்கிறேன். தெரிஞ்சு உள்ள என்ன பண்ணியிருப்பானோ இந்த கில்லர் வந்து. உள்ள பார்த்தா டெட் பாடி தான் இந்த மாதிரிதான் இருக்கும். அது இது ஜன்னல் பார்த்துருக்கேன். குருட்டு கட்டு குருட்டு கட்டு. நான் வெளில போயிட்டு ஆன் பண்ணலாமா? நம்ம ஃபியூஸ் பாக்ஸ் வந்து பல்பு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே. இங்கே நினச்சா வெளியில போனோம். சரிவா வெளியே போயிடலாம். நீ என்ன இங்கே போய் முட்டிட்டு இருக்க? ட்ரை பண்ண போறிய பக் எது? இல்லை, அது செவரான காட்டுச்சுன்னு நாங்கள் போயின்னு இருக்கோம் பார்த்தா. சரிவா வெளில போகலாம். எனக்கு கொஞ்சம் பயமாகுது மக்களே. இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா வந்துச்சு, ஒரு மாதிரி பேய் சவுண்டு கேட்ச்சு. அதனால தான் இப்போ நான் பெரிய எங்கள் கசினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா பேய் சவுண்டு அடிக்கிறதா அப்படின்னு ஆச்சு. சரியான பயமாயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நைட் ஷிஃப்டில் நடந்துச்சா போலீஸ் கால் பண்ணுங்க. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோனை திருப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் வேணால் கை தொட்டுங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோனை திருப்பிக்கிறேன். ஜம்ஸ்கேருக்கு ரெடியாக இருங்க. வந்துட்டான். இவன் வந்து எதுக்காக வந்திருக்கானா மக்களே? இப்போ நான் கதையை சொல்லிடுறேன். எதுக்காக வந்திருக்கானா, நம்ம கிட்ட இந்த மாதிரி யாரோ லைட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க, இங்கே எவ்வளோ கிரீப்பியா அப்படின்னு சொல்லலாம் நம்மளை துரத்தின்னு வந்திருக்கான். எஸ் ஆமாம், ஏன்னா கடைசியில் பார்த்தா அவன் வில்லனே இல்லை, நான் செத்துருவேன். அப்புறம் ஒரு பக் ஆகும், அது சிரிப்பு தானே? ஆமாம்.
படிப்பா. இப்போ ஒரு டால் மேன் வந்திருக்கா மக்களே. டால் மேன் அதாவது எப்படி டால்னா ஒரு மாதிரி ஜெயண்டா இருக்கான். ஆகலாம். ஆமாம்மா இவன் வந்துட்டு தானே. ஆமா இப்போ வந்து பார்க்கலாம். நூடுல்ஸ் கேட்கும். ஜஸ்ட் இஸ் ஓகே குக் மீ அப் சம் நூடுல்ஸ். அதாவது நூடுல்ஸ் கேட்குறான். இப்போ நான் பாயில் நூடுல்ஸ் பண்ணிக்கிறேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. இப்போ நான் பாயில் நூடுல்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி நிறைய பேர் கேம் வேணும்னா என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணு. ரோப்ளாக்ஸில் தனியாக ஒரு பேய் கேம். ஆமா, அதை நாங்கள் விளையாடி போடுறோம். அதாவது தனியானா இப்படி எக்ஸாம்பிள் ஸ்பெசிமென் 0, இந்த கோஸ்ட்டு அந்த மாதிரி முடிச்சு காட்டுறேன். ஓகே யூ கேன் கீப் மை திடீர்னு ஓட்டல் உள்ள மறுபடியும் வரான். புரியல. இல்லை எனக்கு இப்போ திடீர்னு பயமாகுது. எதுக்குன்னே தெரியல. நீ பிளேஸ் பண்ணி பண்ணிட்டவே இவ்வளோ அமைதியாக இருக்கு. இப்பதான் வரும் ஜம்ப் ஸ்கேர்னு நினைக்கிறேன். நீ அப்படியே பேசுன. அதனாலதான் அமைதியா இருக்கும். நீ ஏன் ஜன்னல் கிட்ட வந்துருங்க? நான் ஒழுங்கிக்கிறேன். இப்போ போயிட்டு டஸ்ட் கிளீன் பண்ண. ஜன்னல் எனக்கு பயமா இருக்குடா. அது ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் அங்கேயே பார்த்து. அப்புறம் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்ல. சரி. நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இப்போதான் மக்களை கதையே. எஸ் எஸ். இது கூட இப்போதான் இது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் கடைசி க்ளீன் பண்ணிடுறேன். ரெடி. சவுண்டு கேட்டுருக்கு. சவுண்டு கேட்டுச்சா? என்ன கேட்டிருக்கோம்? சவுண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கிரீப்பி காய் வந்து இங்கே எம்டியாக இருக்குங்க இது அப்படின்னு தானே. இது சூப்பர் வந்துட்டான். ஆமா, இதுக்கப்புறம் தான் வருவானோ? ஆமா இது இவனை இது எம்டியா முடிச்சுட்டு அதுக்கப்புறமே கால் இடிக்கிற சவுண்டு கேட்கும். அப்புறம் தான் வரும். ஓகே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இவன் மேலே சந்தேகமே இல்லை மக்களே. ஏன்னா வந்து நல்லவனா நம்மகிட்ட எது கொஞ்சம் சொல்லணும் கிரீப்பி காய் நம்ம வேண்டிய ஜன்னல் ரொம்ப நேரமா நின்றுட்டான் ஜன்னலான். ஆமா இவன் வந்து நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம். ஜன்னல் அந்த வேகுமாறு நம்ம வந்து சாவடிச்சிருக்கலாம். நம்ம காப்பாத்துறதுக்காக நிக்கிறானான்னு தெரியல. நம்மள எனக்கு தெரிஞ்சு வேற கிரீப்பி காயில இருந்து காப்பாற்ற வரோம். ஏன்னா வந்து அந்த எலக்ட்ரிக் பல்ப் ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி கிரீப்பியா ஓடி வருவான். தவிர அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கான். ஆனா இவன் காப்பாத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இவன் தம்ப்ளைன்ல இவன் தான் இருக்கிறான். தம்ப்ளைன் ஃபுல்லா பேய் கேம். ஆமா ஆனா இவன் தான் காப்பாத்துவான் நம்மள. அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வந்திருக்கான். அந்த கேம் என்ன பண்ணிருக்காங்க, அவனுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொஞ்சம் கிரீப்பியா மாத்தி ஜம்ஸ்கேருக்காக பண்ணிருக்காங்க. ஆமா இப்போ வந்து 4 கேன் ஃபில் பண்ணோம். நான் 1 ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா மக்களே? ஓகே இன்னும் 2. நீ அப்படியே நிற்பற டக்குனு உள்ள ஓடிடலாம்ண்ணா. ஓகே நைஸா இருந்துங்க. டக்குன்னு ஓட்டு. நீ ஜம்ஸ்கேர் மட்டும்தான் பண்ணுவான். டக்குனு ஜம்ஸ்கேர் வந்தான். ஐயோ ஓகே ஓ மேன் யூ ஸ்கேர்டு மீ அப்படின்ட்டு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல போயிடுறான் மக்களே. ஆனால் இவன் ஒரு மாதிரி கிரீப்பாக தான் இருக்கான். ஆனால் இவன் நல்லவன். இவன் நல்லவனா இல்லைன்னா தெரியல. நான் அந்த கோஸ்ட்டை பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட். ஆமா, ஒருவேளை இவன் தான் நம்மள சாவடிச்சான். உன்னை பக் பண்ணானே, பக் பண்ணி கூட ஜெயிச்சு. அது இவனா என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஒரு மாதிரி வாய் இப்படி இழுத்து நின்றுச்சு. அப்போ கிடையாது. ஏன்னா தம்ப்ளைன்ல வந்து கண்ணு வச்சு இருந்துச்சு. அதுதான் பேய். அதுக்கு எப்படி வாய் வரும்? இருந்துச்சு, வாய் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜெஃப்டி கில்லர் பாதுக்கல இங்க வரைக்கும் இருக்கும்ல வாய். 2 முட்டை கண். ஆமா 2 இல்ல 1 ஒரே. நான் இப்ப சாவேன். நீ அதை வேணா பாரு. சரி இப்ப பாரு என் போனுக்கிட்ட. ஓகே இப்பதான் இந்த கார் இது இடிச்சிருக்கும். வாட் ஹேப்பன்ட்டு போய் பார்க்க சொல்றாங்க. நான் சரியான பயந்துட்டேன். பிரியா நீ உள்ளே நீ தெரிஞ்சு இப்பதான் ரெண்டிங் நினைக்கிறேன். டக்குன்னு கால் பண்ணிட்டு நான் வெளில போயிட்டு செக் பண்றேன். சரி நான் பாத்துக்கிறேன். கால் பண்ணிடுறேன், நீ போய் செக் பண்ணு. எனக்கு பயமாகும். ஓகே நான் போறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் மக்களே. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே நான் போறேன், நீ பின்னாடி போ. சரி ஓகே போயிட்டு நின்றுட்டா இப்போ. ஓகே இப்போ கால் கரெக்டாக இப்போ நான் சொல்லி தந்துடுறேன். இங்கே வந்துட்டோடனே கால் போலீஸ்னு காட்டும். டக்குன்னு தொடணும். சரி தொடுறேன். இப்போ நான் போகிறேன்.
ஓகே, உன்னை நம்பி தான் இருக்கேன், ஓகேவா? ஓகே ஓகே கொடுத்துட்றேன், டக்குன்னு கொடுத்துட்றேன். கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ சரி இரு, இன்னும் கால் காட்டல, எனக்கு கால் கட்டுனே. முட்டை கண்ணு வருவான். இது பண்றேன். எண்டிங் வந்துச்சு அதுக்குள்ள. ஸோ ஓகே மக்களே, நீங்க பார்த்துக்கின்ற பாருங்க, பேட் எண்டிங் வருது. ஸோ பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிட்டோம்ல மக்களே. நாங்கள் வந்து என்ன நினச்சிருந்தோம்னா, இந்த மாதிரி இந்த இது கிரீப்பி காய் தான் இது பண்ணுறது. யாரு போயிட்டு அதை எடுக்கிறாங்களோ அவங்க செத்துருவாங்க. பாய்.